பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என சேலம் மக்களிடம் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். வாக்காளர் பட்டியல சிறப்பு திருத்தம் தமிழகத்தில் கொண்டு வரதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே புரியல. உலகத்துல மர்மமாக இருக்குது, உலகத்துல ஏதோ நடக்குது, ஆனா ஒண்ணுமே தெரியல. நாங்கெல்லாம் ஒரு சாமானிய ஆட்டோ ஓட்டுநர். எங்களுக்கு சிறப்பு திருத்தம் இந்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதுலாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை முன்ன மக்களுக்கு புரிய வைக்கணும். முதல்ல திருத்தனா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. வாக்களிப்போம், அன்னைக்கு போய் ஓட்டு போடுவோம், எங்கள் வாக்கு திருட்டு எப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது. சாமானியனுக்கு புரியுற மாதிரி முதல்ல தெரியப்படுத்துங்க. அப்புறமேட்டு நான் நல்லதோ கெட்டதானு அரசாங்கம் பார்த்து முடிவு பண்ணுங்க. வாக்காளர் சிறப்பு பட்டியல்னு பார்க்கறது இப்போ ரீசெண்டாக எல்லா பக்கமும் பேசிட்டு வராங்க. அது இன்னும் மக்களுக்கு இன்னும் சரியான முறையில் போய் இன்னும் ரீச் ஆகலை. அது அப்படி ரீச் ஆனால் பெஸ்ட்டு. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்குது சார். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமானது சார். இந்த சிறப்பு திருத்தம், வாக்காளர் சிறப்பு திருத்தம் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இங்கே எதுவுமே பண்ணல தேர்தல் ஆணையம். இப்போ தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளுடைய தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியமானது சார். பிழைகள்லாம் நடக்கும் சார். தேர்தல் ஆணையத்தை அதிகாரிகள் மூலயமா அந்த பிழைகளை சரி பண்ணிக்கலாம். எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நான் படிச்சிருக்கிறதுனால எனக்கு இது ஓரளவுக்கு தெரியுது. நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். படிக்காத வெகு பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போது உங்களை போன்ற மீடியாக்கள்லாம் அதை கொண்டு போய் சாதாரண மக்களுக்கு சேர்த்தணும். நிச்சயமாக யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் நடந்தது அப்படின்னா இது ஏற்புடையதே. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க. ஏதோ நியூஸில் வருது, நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான். நாங்கள் என்ன இங்கே மனு எழுதுறதுக்கு வரோம். ஒரு 500 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆட்சின்னு ஒன்று வந்துச்சுன்னா நல்லபடியாக நடந்தால் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பற்றி சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.